ஓம் சாந்தி 11/2/2025 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். ஆன்மீக வாழ்க்கையில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இதில் ஓர் அழகான தாரணை என்னவென்றால் சமர்ப்பணத்தன்மையாகும். எங்கு நமக்கு அன்பு இருக்கின்றதோ அங்கு முழுமையாக நாம் சமர்ப்பணம் ஆகிவிடுகின்றோம். இந்த உலகத்தில் சமர்ப்பணத்தன்மையுடன் வாழ்வதற்கு ஞானம் அவசியம் தேவைப்படுகின்றது. சமர்ப்பணத்தன்மையுடன் காரியங்கள் செய்பவர்கள் உறுதியாக நிலைத்திருந்து முன்னேறிக் கொண்டே செல்கின்றார்கள். இந்த ஈஸ்வரிய மார்க்கத்தில் பகவானை நாம் தெரிந்து கொண்டோம். அவரிடமிருந்து முழுமையான ஞானம் நமக்கு கிடைத்துவிட்டது. அன்பு கடலான தந்தை அன்பை நமக்கு முழுமையாக கொடுத்து விட்டார். அவருடைய அன்பில் மூழ்கியிருந்து அனைத்தையும் நாம் சமர்ப்பணம் செய்து விடுவோம். பாபா, உன்னுடைய கட்டளை என்னவோ அதன்படி நான் நடப்பேன். அனைத்தையும் நான் உன்னிடம் சமர்ப்பணம் செய்கின்றேன் என்று உறுதியெடுத்து கொள்ளுங்கள். நாம் பல பிறவிகளாக பாபாவிடம் கூறி வந்தோம், பாபா, இந்த பூமிக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் நீங்கள் சொல்வதை மட்டுமே கேட்பேன், உங்கள் வழிப்படி நடப்பேன் என்று கூறியிருந்தோம். 2 யுகங்கள் நாம் மனிதர்களின் வழிப்படி அவர்களுடைய பேச்சை கேட்டு நடந்து வந்தோம். இப்பொழுது பகவான் நம் முன்னால் இருக்கின்றார். பரம ஆசிரியர் ரூபத்தில் முழுமையான ஞானத்தை நமக்கு கொடுத்து விட்டார். பாபா, நீங்கள் என்ன கூறுகின்றீர்களோ அந்த வழிப்படி நடப்பேன் என்ற உறுதி எடுத்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் நம்முடைய பொறுப்பாளி ஆகிவிடுகின்றார். அவருடைய சக்தியின் மீது முழுமையான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அவரை நாம் முழுமையாக தெரிந்து கொண்டே புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். நாம் பகவானிடம் வந்துவிட்டோம். அவர் நம்முடைய பொறுப்பாளி ஆகிவிட்டார். பகவான் நம்முடைய வாழ்க்கையின் பொறுப்பாளி ஆவார். நமக்கு அனைத்தையும் வெற்றிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவர் நமக்கு பொறுப்பாளியாக இருக்கும்பொழுது எப்படி நம்மை பார்த்து கொள்வார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நம்மை கவலையற்றவர்களாக மாற்றிவிடுவார். பகவானிடம் முழுமையாக அர்ப்பணம் செய்த பிறகும் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது என்று நாம் சிந்தித்து கொண்டு இருந்தோம் என்றால் பகவானை, அதாவது பாபாவை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தமாகும். வாருங்கள், முழுமையாக பாபாவிடம் அர்ப்பணமாகிவிடுவோம். பாபா, அனைத்தும் உங்களுக்கு சொந்தம் என்று கூறுவோம். என்னுடைய புத்தியும் உங்களுக்கு சொந்தமானது பாபா. மனமும் உங்களிடம் அர்ப்பணித்து விட்டோம். மனமும் உங்களுக்கு சொந்தமானது பாபா. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடையதாகும். உங்களுக்காகத்தான் செய்கின்றேன் என்ற ஸ்மிருதியில் இருந்து செய்யுங்கள். இந்த 3 விஷயத்தின் மீது முழுமையாக கவனம் கொடுங்கள். புத்தியை சமர்ப்பணம் செய்து விடுங்கள். என்னுடைய புத்தி இப்படி கூறுகின்றது, பாபா இப்படி சொல்கின்றார் என்ற சிந்தனை ஒரு பொழுதும் வரக்கூடாது. நமக்கு சொல்லக்கூடியவர் சுயம் பகவான் என்று புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய புத்தி இப்படி கூறுகின்றது என்று சொல்ல முடியுமா? நம்முடைய மனம் நம்முடைய விருப்பப்படி நடக்கக்கூடாது. பிரபுவின் கட்டளை எப்படி இருக்கின்றதோ அதன் வழிப்படி நடக்க வேண்டும். மிகவும் அழகான விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு கர்மமும் பாபா உங்களுக்காகத்தான் செய்கின்றேன் என்ற நினைவில் நிலைத்திருந்து அவரிடம் சமர்ப்பணம் செய்து விடுங்கள். உதாரணமாக, ஒரு குடும்பத் தலைவனின் கர்மங்கள் அவனுடைய குடும்பத்திற்காக மட்டும்தான் அவன் செய்கின்றான். அதே போன்று ஒரு தொழிலாளி தன்னுடைய எஜமானனிற்காக அனைத்து காரியங்களையும் செய்கின்றார். அதே போன்று நாமும் அனைத்து காரியங்களையும் பாபா உங்களுக்காகத்தான் செய்கின்றேன் என்ற உறுதியான எண்ணத்தில் நிலைத்திருந்து சமர்ப்பணமாகிவிடுங்கள். என்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்காகத்தான் பாபா என்று கூறுங்கள். நாம் பகவானிற்காக காரியங்களை செய்கின்றோம் என்ற நிச்சயம் இருக்கும் பொழுது மனம் ஆனந்தத்தில் மூழ்கிவிடும். நடந்தாலும் தெரிந்தாலும் பார்த்தாலும் பேசினாலும் கேட்டாலும் காரியங்களை செய்தாலும் பாபா உங்களுடைய சேவைக்காக செய்கின்றேன் என்ற ஸ்மிருதியில் நிலைத்து விடுங்கள். ஒரு தந்தையிடம் மட்டுமே அன்பு செலுத்த வேண்டும். அப்பொழுது மனம் பரம ஆனந்தத்தில் மூழ்கிவிடும். இன்று 3 நாளும் சமர்ப்பண தன்மையில் நிலைத்து விடுவோம். பாபாவிடம் உரையாடல் செய்து கொண்டே இருங்கள். பாபா, என்னுடையது அனைத்தும் உங்களுக்கு சொந்தமானது என்று கூறுங்கள். என்னுடைய இந்த வீடு, நான் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம் அனைத்தும்
உங்களுடையது பாபா என்று அர்ப்பணம் செய்துவிடுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவி, குழந்தைகள், பரிவாரம் அனைத்தும் உங்களுடையது பாபா என்று கூறுங்கள். அப்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை அடைவீர்கள். நானும் உங்களுக்கே சொந்தமானவன் என்று கூறுங்கள். அப்பொழுது மேலே இருந்து பாபா கூறுவார், நான் உனக்கு சொந்தமானவன் என்று. என்னிடம் இருப்பவை அனைத்தும் உனக்கு சொந்தம் என்று பாபா கூறுவார். மனதில் பரம ஆனந்தத்தை அனுபவம் செய்வீர்கள். இதன் கூடவே இன்று முழு நாளும் ஓர் அழகான அபியாசம் செய்வோம். அது என்னவென்றால், உடல் என்ற ஆடையை பாபாவிற்கு அர்ப்பணம் செய்து விடுவோம். பிறகு இருப்பது நிராகார ஜோதியான ஆத்மா மட்டும்தான். இன்று முழு நாளும் நிராகார ஸ்திதியில் நிலையாக இருப்பதற்கான அபியாசம் செய்வோம். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது இந்த அபியாசம் செய்வோம். அனைத்தும் உங்களுக்கு சொந்தமானது பாபா என்ற அழகான அனுபவத்தை செய்து கொண்டே இருப்போம். ஓம் சாந்தி.